ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அதிசய கோயிலின் முழு வரலாறு. அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோயில். இங்கு புற்றுமண்தான் திருநீரு. பாம்பு கடிச்சா விஷம் போகும், தீராத நோய்கள் தீரும், ஒருமுறை தரிசனம் பண்ணினா வினைகள் தீரும். இந்த தெய்வீக கதையை இப்போ கேட்போம். முழு வரலாறு. நூற்றாண்டுகளுக்கு முன் கொங்கு மண்டலத்தில் ஒரு சாதாரண கொங்கு வேளாளர் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தான். பெயர் சின்னையன். சிறுவயதிலிருந்தே சிவபெருமானிடம் தீவிர பக்தி கொண்டவன். இவர் சிறுவயது முதலே சிவ வழிபாடு செய்து வந்தார். ஒருநாள் சித்தர் ஒருவரால் சர்வ விஷ சம்மார மந்திரமும் பஞ்சாட்சர மந்திரமும் உபதேசிக்கப் பெற்று விஷக்கடியார் பதிக்கப்பட்டோர்க்கு உபதேசம் செய்தார். அதன் பிறகு சின்னையன் பாம்பு, தேள், விஷம், தோல் நோய், அலர்ஜி போன்றவற்றை குணப்படுத்த ஆரம்பித்தான். எல்லாருக்கும் இலவசமாக சிகிச்சை அளித்தான். அவன் வாழைத்தோட்டத்தை பராமரித்து வந்தான். வெண்ணிற காளையை அன்போடு வளர்த்தான். இதனாலேயே அவனுக்கு வாழைத்தோட்டத்து ஐயன் என்ற பெயர் வந்தது. 72 வயதில் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவப்பேறு அடைந்தார். அவரது உடல் புற்றோடு இணைந்து சமாதியானது. அதிசயங்கள். சிவப்பேருக்குப் பிறகு அங்கு சுயம்பு புற்று தோன்றியது. அதில் சிவலிங்க வடிவில் ஐயன் அருள்பாலிக்கிறார். முறுக்கிய மீசை, தலைப்பாகை, தண்டம் கொண்ட கம்பீர தோற்றம். மிகப்பெரிய அதிசயம் புற்றுமண். இந்த மண்ணை எடுத்து பாம்பு கடிச்ச இடத்தில் பூசினால் அல்லது சாப்பிட்டால் விஷம் உடனே போகும். வயல் தோட்டத்தில் தூவினால் பாம்பு, விஷஜந்து வராது. எவ்வளவு எடுத்தாலும் புற்றுமண் குறையாது. இது திருச்செயல். ராகு கேது தோஷம், திருமணத்தடை, குழந்தை பாக்கியமில்லாதவர்கள், தீராத நோய்கள் உள்ளவர்கள் எல்லாரும் இங்கு வந்து நிவாரணம் பெறுகின்றனர். அருள்மிகு நால்வர் சன்னதி. சைவ சமயத்தின் தூண்களான அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் தரிசனம். அருள்மிகு விநாயகர் சன்னதி. கருவறையின் தெற்கு பக்கம் இருக்கும் வினை தீர்க்கும் விநாயகரை முதல்ல கும்பிடணும். கருவறை தரிசனம் முக்கியமானது. அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் மற்றும் அவர் வழிபட்ட சுயம்பு சிவலிங்கம். ஐயன் இங்கே கம்பீரமா தண்டத்துடனும் மீசையுடனும் காட்சி தருவார். அருள்மிகு நடராஜர் சன்னதி. ஆனந்த தாண்டவமாடும் ஈசனின் திருவுருவம். அருள்மிகு சுப்பிரமணியர் சன்னதி. ஐயனின் கருவறைக்கு வடபுறத்தில் இருக்கும் முருகப்பெருமான். ராகு கேது மற்றும் நாகர் சன்னதி. திருக்கோயிலின் வெளிப்புறம் இருக்கும் நாகர் சிலைகள், தோஷங்களை நீக்கும் இடம். அரச மரத்தடி விநாயகர் மற்றும் ஐயன். மனதிற்கு அமைதி தரும் அரச மரத்தடியில் இருக்கும் தெய்வங்கள். கோவில் பிரசாதம் புற்றுமண். தீராத நோய்களையும் விஷக்கடிகளையும் தீர்க்கும் அருமருந்தான புற்றுமண் வழங்கும் இடம். கோவில் விவரங்கள். இடம் திருப்பூர் மாவட்டம், சோமனூர் அருகே வி. ஐயம்பாளையம் அல்லது கருத்தம்பட்டி. திருப்பூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரம். பஸ் எண் 5இல் சுலபமாக செல்லலாம். நேரம் காலை 6 மணி முதல் இரவு 7-8 மணி வரை திறந்திருக்கும். திருவிழாக்கள் மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், ஆடி அமாவாசை, மகா சிவராத்திரி. முடிவுரை. இந்த அதிசய கோயிலுக்கு நீங்களும் சென்று தரிசனம் செய்யுங்கள். உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.